திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அத்திப்பட்டு புதுநகர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் குளம் போல சூழ்ந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இப்போ பாதிப்பு எப்படின்னா மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அவர்களை மாற்று இடத்திற்கு அனுப்புவதற்கான தேவை இருக்கா? காயத்ரி, திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் அருகே இருக்கக்கூடிய அத்திப்பட்டு புதுநகர் பகுதி இது. இந்த பகுதியில் அதாவது சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றது. இந்த குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் அதாவது தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் மார்ட்டின் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் மேடா இருக்கக்கூடிய பகுதியில் சாலைகள்ல மழைநீர் தேங்கி இருக்குது. ஆனா வீடுகளுக்குள்ள மழைநீர் போகவில்லை. ஆனா தாழ்வா இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்திருக்கு. இதன் காரணமாக பொதுமக்கள் வீடுகளுக்கு இருக்கக்கூடிய உடைமைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே போல வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீடுகளை விட்டு அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று விட்டனர். அதே போல இந்த பகுதியிலிருந்து மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகளும் மற்றொரு புறம் மேற்கொள்ளப்பட்டு வருது. டிராக்டர்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அதாவது டிராக்டர்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மோட்டார் பம்புகளை கொண்டு மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகளும் ஒரு புறம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருப்பினும் கூட ஒவ்வொரு முறை மழை பெய்தாலும் இந்த பகுதியில் மழைநீர் இந்த குடியிருப்பு பகுதிகளை சூழ்வது என்பது ஒரு தொடர் நிகழ்வாக இருப்பதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. தொடர்ந்து இந்த கடந்த நேற்று முதலே இங்கு மழைநீர் இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் வீடுகளுக்குள்ள தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை பாத்திரங்களை கொண்டு வெளியேற்றக்கூடிய பணிகளையும் ஈடுபட்டு வராங்க. மற்றொரு புறம் இங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை மோட்டார் பம்புகள் மூலம் அகற்றக்கூடிய பணியும் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருது. காயத்ரி, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி தமிழரசி.